Very good morning, students. This is your English teacher from Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakarambalayam. Students, I welcome all of you to our English class. Yes, I am very happy to meet you after a long time. Yes, students, today we have one more story or supplementary from our unit second from our ninth textbook. From our ninth textbook, unit 2, supplementary, the fun they had. The fun they had by Isaac Asimov. By Isaac Asimov. Yes, students, this is a wonderful topic because it based on a science fiction. You see the word bar, science fiction. Before that, I would like to explain about the author. You see, he is the author of The Fun They Had. Yes, his name is Isaac Asimov, the world famous science fiction writer. The world famous science fiction writer. And let me say what is meant by science fiction. Actually, fiction means is also a type of novel, but imaginary. Fiction means a novel, imaginary novel. Here, an imaginary novel based on science. Based on science. That is called science fiction. And students, once again I repeat, science fiction means an imaginary novel based on science. Imaginary novel based on science. Yes, students, let me explain about the author. Yes, students, you see, this is Isaac Asimov. This is Isaac Asimov. Yeah, let me read about the author. Isaac Asimov, born on January 2nd, 1920, was an American writer. Actually, Asimov is from American writer and professor of biochemistry at Boston University. அதாவது அமெரிக்க எழுத்தாளர் தான் நம்ம ஐசக் ஆசிமோ. அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர். எது பாருங்க, பயோகெமிஸ்ட்ரி, பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் பயோகெமிஸ்ட்ரின்ற சப்ஜெக்டில் இவர் ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் ரைட்டர். அண்ட் ஹி வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் பாப்புலர் சயின்ஸ். Most of his works based on the theory or theories from science. இவரோட பெரும்பாலான எழுத்துக்கள் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா சயின்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் சயின்ஸ் ஃபிக்ஷன். இன் தமிழ் we can say அறிவியல் புனைக்கதைகள். அறிவியல் புனைக்கதைகள். புனைக்கதைகள் அப்படின்னாலே கற்பனை கதைகள் தான். அந்த கற்பனை கதைகளில் பார்த்தீங்கன்னா எது மேக்சிமம் பேஸாக இருக்கும் பார்த்து அப்படின்னா அறிவியலை மையமாக வச்சு எழுதப்படுற புனைக்கதைகளை தான் நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் தான் நம்ம ஐசக் ஆசிமோவ். பாருங்கள், works science fiction and popular science. Asimov was a prolific writer. You see the word, students, prolific means multi-area. He is not only famous in novels and wrote all type of works. பல்வேறு விதமான தலைப்புகளில் எழுதுகிறவங்கள தான் நம்ம ப்ராலிஃபிக் ரைட்டர் அப்படின்றோம். எப்படி நாவல், கதை, கட்டுரை, கடிதம் அப்படின்னு வெவ்வேறு தலைப்புகளில் எழுதுகிறவங்கள தான் ப்ராலிஃபிக் ரைட்டர் அப்படின்றோம். நம்ம ஆசிமோவும் அது மாதிரி தான். பாருங்கள் எவ்வளோ ஃபேஸஸ் அப்படின்னு அவருக்கு. ஒரு ரைட்டர் அண்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி பாருங்கள். அண்ட் எடிட்டட் மோர் தேன் 500 books and estimated 90,000 லெட்டர்ஸ் அண்ட் போஸ்ட் கார்ட்ஸு. 500 புத்தகங்களை எழுதி எடிட் பண்ணியிருக்காரு. 90,000 கடிதங்களுக்கு மேலேயும் போஸ்ட் கார்ட்ஸ்லேயும் கூட அவங்கெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு அப்படின்றது தான். ஆசிமோ ரோட் ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அலாங் வித் ராபர்ட் ஏ ஹென்லின் அண்ட் ஆர்தர் சி கிளார்க். இவங்க 2 பேர் கூட இணைஞ்சு ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் என்ற நாவலையும் எழுதியிருக்காரு. ஹி வாஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் டூரிங் ஹிஸ் லைஃப் டைம். இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் தான் வேர்ல்டு லெவலில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் அப்படின்னு கருதப்படுறாரு. தன்னோட வாழ்நாள்லேயே இவர் மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் இல்லை அப்படின்ற மாதிரி பேர் எடுத்தார் அப்படின்றது தான். ஐ ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் த வேர்ட், ஸ்டூடெண்ட்ஸ். சயின்ஸ் ஃபிக்ஷன், an imaginary
நாவல் பேஸ்ட் ஆன் சயின்ஸ். அறிவியல் புனைக்கதைகள். இது எதுக்கு இங்கே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கதையில் வர்ற கான்செப்டை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் நான் சொல்லிட்டேன். அப்போது ஆசிமோவோட புத்தகங்களில் பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் புனைக்கதைகள் நிறைய எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் அபவுட் ஆத்தர். தென் ஒன் மோர் வேர்ட் ஐ ரிட்டன் about the introductions. You see ma, in Tamil famous science fiction writer Sujata. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் யார் அப்படின்னா மறைந்த எழுத்தாளர் சுஜாதா. மறைந்த எழுத்தாளர் சுஜாதா. என்னது நேம் சுஜாதா அப்படின்றது ஒரு பெண்ணோட நேமாக இருக்குது. இங்கே ஆண் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலி சுஜாதா இஸ் a name of Sujata is a pen name of S. Rangarajan. Is a pen name of Rangarajan. அதாவது இவரோட உண்மையான பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கராஜன். அப்புறம் இவர் தன்னோட மனைவியோட பெயர் தான் சுஜாதா. அவரோட பெயரை தன்னோட புனைப்பெயராக வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி கதைகள் நிறைய எழுதியிருக்கார் அப்படின்றது. தமிழில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் அப்படின்னா அவர் நம்ம சுஜாதா. தென் ஒன் மோர் திங் I would like to say about him. Actually in elections we are using a type of ballot machine which we call electronic polling machine. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். இப்போவும் நம்மளோட தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படின்ற ஒன்று நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மின்னணு இயந்திரத்தை இவர் தலைமையிலான சில பேரெல்லாம் சேர்ந்து தான் அதை வடிவமைச்சாங்க. நம்ம இன்றைக்கும் கூட அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வெரி ஃபேமஸ் ரைட்டர் ஈவன் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி and on the topic of science fiction. அறிவியல் புனைக்கதைகள் எழுதுறதிலும் மிக வல்லவர். மேலும் நிறைய திரைப்படங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவர் கதையும் எழுதியிருக்காரு, திரைக்கதை வசனமும் எழுதியிருக்கார் அப்படின்றது தான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்நியன், இந்தியன், எந்திரன் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் கூட இவர் தன்னோட வசனம் நிறைய எழுதியிருக்கார் அப்படின்றது. தென் ஒன் மோர் திங், அதான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சவர் இவங்க தலைமையிலான சில குழு தான் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. அதை இன்னும் நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் Sujata likes S. Rangarajan. Yes students, he is a famous Tamil science fiction writer. தமிழில் அறிவியல் புனைக்கதைகள் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸானவர் தான் நம்ம மறைந்த சுஜாதா. Yes students, for all these things I am explaining you because you have to understand what is mean by science fiction. Science fiction means an imaginary novel based on the science. Yes students, and let me go to the topic of the lesson topic, the fun they had. You see students, in the picture itself in the background there is a book. In the background there is a book which is from an ancient time. பழங்காலத்தில் உபயோகப்படுத்தின ஒரு புத்தகம் ஒன்று பின்னாடி தெரியுது நமக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்க, அதாவது even the look itself shows how old the book was. ரொம்ப பழங்காலத்து ஒரு புக்கு. All the pages were dirty and something written and in the papers, something written on the paper. இதுதான் பழங்காலத்தில் இருந்த அந்த புத்தகம் அப்படின்றது. பாருங்கள், அறிவியல் புனைக்கதைகள் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இது மாதிரி இருக்கும். அப்படின்னா இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் டைம் மிஷின் நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். டைம் மிஷின் வர்ற படங்களும் இருக்குது, இல்லை கதைகளும் இருக்குது அப்படின்றது தான். இப்போ அந்த டைம் மிஷினில் நம்ம ஏறிக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் தான். டைம் மிஷின் நம்ம ஏறிக்கிற மாதிரியும் இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது 2020 இருக்கும் அப்படின்னா அந்த டைம் மிஷின் என்ன பண்ணும், இஃப் வி ஃபிக்ஸ் a year, the machine will take us to that particular year. We can see those things of 1947. இப்போ 1947க்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த டைம் மிஷின் நம்மளை அங்கே கொண்டு போய் விட்டுரும். நம்ம அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னலாம் நம்ம நிறைய திரைப்படங்கள்லையும் கதைகள்லையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இந்த டைம் மிஷின் மாதிரி இருக்கிற சில விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the fun they had. In the title itself I showed you an ancient type book. Yes students, there is a relationship between the ancient book in this story. Yes students, actually the fun means they have all type of comical activities. நல்லா ஒரு ஜாலியாக இருந்தாங்க. The fun they had. You see the word part they had means past. Actually they had fun once upon a time.
யாரோ சில பேர் ரொம்ப ஜாலியாக நல்லா அழகாக நிம்மதியாக ரொம்ப விளையாட்டாக இருந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த டைட்டில். த ஃபன் தே ஹேட். யூ சி தே ஹேட் த ஃபன். அப்போது ஒரு காலத்தில் அவங்களுக்கு அந்த ஃபன் எல்லாம் கிடச்சிது அப்படிங்கிறாங்க. யார் அவங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபன் கிடச்சிது அப்படின்றத நம்ம இன்னும் பார்க்கலாம். தென் ஒன் மோர் திங் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் ஆக்சுவலி யூ சி திஸ் பிக்சர் கிளியர்லி எக்ஸ்பிளைன்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி இன் த லெசன். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ கேவ் யூ 2 type of pictures. You see on the left you have the ancient type of school. On the right side we have the modern school. Actually ancient education, this is ancient education versus modern education, and there is no need to explain because in ancient education it is called the Gurukula system. It is called Gurukula system. Yes, where all the students have to visit the teacher's home, and all the students had to stay with the teacher, stay with the teacher, and the students had to complete all the tasks in the teacher's home, and whenever the teacher was free, then only he would teach lessons to the children. Actually throughout the day and throughout the particular period, all the students have to be with the teacher once in Gurukula system. You see, this is the modern education system. We all experiencing the modern education system. Actually there is a type of building which is called a school, all the students have to attend the school and along with the teachers, and we all will be there for a particular time. Example, morning 9 to evening 5:30, like that time we have to be there, and all the teachers will teach us, and we are learning lessons like that. This is the modern education. But nowadays and modern gadgets, modern communications, which means the tab, mobile phone, and websites, all those scientific inventions occupied the classroom also. We see the smart classroom, we say the smart classroom. So smart classrooms எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்றது பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறையில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாணவர்களும் ஆசிரியரோட எல்லாம் தேடி சென்று அங்கே அவங்க கூட தங்கி இருந்து அவங்க எல்லா விதமான வித்தைகளையும் எழுத்துக்களையும் படிப்புகளையும் அவர் கற்றுக் கொடுப்பாரு. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம அவங்க குருகுல வாசத்தில் இருக்கணும் அப்படின்றது. ஆனால் இப்போ மாடர்ன் எஜுகேஷன் அப்படி இல்லையே. எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூலுன்னு ஒரு பில்டிங் வச்சுருக்கோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க, டீச்சர்ஸும் வராங்க, நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம அங்கே இருக்கிறோம். வேறு நிறைய டீச்சர்ஸ் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம கற்றுக்குறோம், கற்றுட்டு நாமளும் வந்துடுறோம், அவங்களும் போயிடுறாங்க அப்படின்றது தான். ஆனால் இப்போ அதுக்கும் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வச்சுருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லலாம். ப்ளஸ் அந்த ஒரு கைடன்ஸ் இருந்தது அப்படின்னா போதும். இப்போ இருக்கிற இந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வச்சு, அதாவது இந்த வெப் கேமரா, ஸ்மார்ட் கிளாஸு, மற்றபடி அந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு நாமளே கூட லேர்ன் பண்ணிக்கலாம்னா ஒரு டெக்னாலஜி வந்துடுச்சு அப்படின்றது தான். அண்ட் திஸ் இஸ் த கம்பேரிசன் பிட்வீன் த குருகுலா சிஸ்டம் அண்ட் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், this is what we are going to see in the lesson. Yes, this is based on the education system, and let me explain how Asimov showed the education system on which time he showed. எந்த காலத்தில் எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இருக்குன்றத அவர் சயின்ஸ் ஃபிக்ஷனில் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். The fun they had. Yes students, and let me read the warm up. Let me read the warm up. This is the title you see, the fun they had. You see students, I once again remind you, they had the fun. Actually they means it refers to particular people, and we have to identify those type of people referred in the title. நாம் அந்த டைட்டிலுக்குள்ள நம்ம லெசனுக்குள்ளே போகும்போது தான் அந்த தே யாருன்றது நமக்கு தெரியும். தே ஹேட் ஃபன். ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அவங்க எல்லாம். யார் ஜாலியாக இருந்தாங்க, எப்படி ஜாலியாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பாருங்கள். Here is an imaginary high school class. High school class depicted
depicted in a French postcard 1901 to 1910. Actually இங்கே நமக்கு ஒரு போஸ்ட் கார்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. You see it is an imaginary high school class. ஒரு கிளாஸ் ரூம், how a classroom should be between 1901 to 1910 in a French. அதாவது ஃப்ரெஞ்சில் ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 1901 to 1910குள்ள கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வச்சுருக்க அந்த பிக்சர் தான். You see the picture very closely ma. You can see all the students were sitting in the classroom and there is a type of headphone is connected through a LAN from a machine. You see there is a machine and the teacher was near the machine and he was putting all the books into that machine, and one more student, maybe he may be a student or the teacher's assistant, he is rotating something, he is rotating something in the machine, and the students are listening the lessons through their headphone in the classroom. This is the picture from a French postcard 1901 to 1910. This one may looks very different because we now in India or now in Tamil Nadu we are learning something in the classroom itself. We are learning. Yes students, இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு பிக்சர் காட்டுறாங்க. அதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த லேண்ட் மூலிமா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அந்த ஏரியா மூலிமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அந்த ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷினோட அந்த ஆசிரியர் டீச்சர் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டுட்ருக்கிறாரு. அதுலேருந்து லெசன்ஸ் எல்லாம் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ஒன் மோர் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ஷோட் இன் த பிக்சர். எஸ், லெட் மீ ரீட் த ஸ்டோரி. நாம் இந்த கதைக்கு போகலாம். அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறாரு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்க போகுது. எந்த டைமில் இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி சொல்ல போகிறாரு. பிஃபோர் தட் ஐ இன்ட்ரடியூஸ்டு த ancient Gurukula system of education and modern education, and what type of education Isaac Asimov is going to explain in this story. And let me read the lesson read the story to find out how a student like Maggie studies in the year 2157. அதாவது மேகி அப்படின்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, மேகி அப்படின்ற ஒரு பொண்ணு 2157வது வருஷத்தில். இப்போ பாருங்கள், we are in 2020 and the author imagined 2157. There how will be the education system. 2157 எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத மேகி அப்படின்ற அந்த ஒரு பொண்ணோட கேரக்டர் வச்சு நமக்கு சொல்ல போகிறாரு. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், this is I hope you understood the word science fiction. Yes, actually we are in 2020, but the story based on the incidents that will be happening in 2157. நாம் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். 22ஆம் நூற்றாண்டில் கல்வி எப்படி இருக்கும் அப்படின்றத மேகி அப்படின்ற ஒரு பொண்ணை வச்சு நமக்கு சொல்ல போகிறார் அப்படின்றது. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், the education system completely changed from the ancient Gurukula system to now. அதாவது குருகுலா சிஸ்டம்ல இருந்து இப்போ வரைக்குமே கல்வி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கின்றது நமக்கு தெரியும். அந்த ரெண்டு பிக்சரில் பார்த்தோம். Still now we are developing all the possibilities of educating or teaching from the home itself. வீட்டுக்குள்ளாரையே இருந்து நம்ம பாடங்களை கற்றுக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்குமான வழிவகைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். and you just imagine we are learning all type of online classes from our home itself, and how in 2157 the education will be. 2157 எஜுகேஷன் அப்படின்றது எப்படி இருக்குன்றதை நாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி இமேஜின் பண்ணிக்கிறது அந்த டைப் ஆஃப் ஸ்டோரிக்கு பேர் தான் நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நவ் you all imagine we are in the year of 2157 and we are just visiting what the people will do in 2157. நாம் அப்படி ஒரு விசிட்டராக இருந்து பார்ப்போம். 2157வது வருஷத்தில் எப்படி ஒரு குழந்தை கல்வி கற்றுக்குது அப்படிங்கிறத நாம் இவரோட ஸ்டோரியை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், I hope I gave you enough introduction. Yes students, the character Maggie even wrote about it that night in her diary. Students, you must imagine the story happens on
happens in 2157 2157 இந்த கதை நடக்குது. நாம் இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த கேரக்டர் வராங்க மேகி ஈவன் ரோட் அபவுட் இட் தட் இன் ஹர் டைரி. அவ தன்னோட டைரியில் ஏதோ எழுதுறா. எப்போ பாருங்க, அந்த பேஜ் ஹெட்டட் 17th May 2157. எந்த பேஜில் எழுதிட்டு இருக்கிறா? 17 மே 2157 பக்கத்தில் மேகி எழுதுறா. அந்த டைரி, அவளோட டைரி எழுதுறா. என்ன எழுதுறா பாருங்க, she wrote today Tommy found a real book. இன்றைக்கி அவள் எழுதின அந்த லைனில் இன்றைக்கி டாமி வந்து உண்மையாலுமே ஒரு புக்கை இன்றைக்கி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ இஸ் டாமி அண்ட் வாட் ஹீ ஃபவுண்ட்? ஆக்சுவலி டாமி ஃபவுண்ட் எ ரியல் புக்கு. அது என்னது, அது புக்கில் ரியல் புக்கு என்ன? அப்போ 2157 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக் அப்படின்றதே ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். பிகாஸ் தே won't லேர்ன் எனி திங் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் லைக் ஆஸ். நாம் லேர்ன் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் புக்கை வச்சு லேர்ன் பண்ண மாட்டாங்க. அவள் அதை டைரி குறிப்பில் எழுதுறா. இன்னைக்கு டாமி வந்து ஒரு பழங்காலத்து புக்கை ஒன்று கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த புக்கை பற்றி இப்போ அந்த டைரியில் அவள் எழுதுறா. இட் வாஸ் அ வெரி ஓல்டு புக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப பழசாக இருந்த ஒரு ஓல்டு புக்கு. மேகிஸ் கிராண்ட் ஃபாதர் ஒன்ஸ் செட். மேகியோட கிராண்ட் ஃபாதர் ஒரு நாள் சொன்னார். என்னன்னு? தட் when he was a little boy, அவர் தன்னோட கிராண்ட் ஃபாதர் சின்ன பையனாக இருக்கும்போது his grandfather told him that there was a time when all the stories were printed on paper. You see ma, not only grandfather said, actually grandfather said his grandfather told him. அதாவது தன்னோட தாத்தா, மேகியோட தாத்தா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. என்னன்ட்டு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய தாத்தாக்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் லேர்ன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட்ஸ், யூ மஸ்ட் இமேஜின்பா, மேகி இருக்காங்க. மேகியோட கிராண்ட் ஃபாதர் ஒரு காலத்தில் சொல்லியிருக்காரு. என்னன்ட்டு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னோட தாத்தா எனக்கு சொன்னார். அதாவது நாட் ஓன்லி மேகிஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் கிராண்ட் ஃபாதர் அவர் சொல்லியிருக்காரு. என்னென்னு? டோல்ட் ஹிம் தட் தெர் வாஸ் அ டைம் வென் ஆல் த ஸ்டோரிஸ் வேர் பிரிண்டட் ஆன் பேப்பர். என்னோட தாத்தா காலத்தில் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே புக்கில் பிரிண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காரு அப்படின்றது தான். பாருங்கள், ஒன்ஸ் அகெயின் ஐ ரீட். It was a very old book. Maggie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all the stories were printed on paper. எல்லா ஸ்டோரிஸும் பேப்பரில் பிரிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னலாம் சொல்லியிருக்காரு. பாருங்கள், 2157 இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக் அப்படின்ற ஒரு விஷயமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அந்த புக்கை பற்றியும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? தாத்தாவோட தாத்தா காலத்தில் படித்தாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். இப்போ நாம் கூட நம்ம சொல்கிறோம் இல்லை, பழங்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா குருகுல கல்வி முறைன்னு ஒன்று இருந்துச்சான் அப்படின்னு நாம் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாம் அதை தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி 2157 நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. எப்படி? நாம் இருந்த காலத்தில் தான் நம்ம எல்லா கதைகளையும் புத்தகத்தில் பிரிண்ட் ஆகி நம்ம அதை படித்தோம், லேர்ன் பண்ணோம் அப்படின்றது. இன்னும் என்ன தான் சொல்ல வராரு பார்க்கலாம். பாருங்கள், தே டர்ன்ட் த பேஜஸ். அவங்க கண்டுபிடிச்ச அந்த புக்கை அவங்க அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தாங்க. எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த இன்ட்ரடக்ஷன் ஐ கேவ் யூ a picture of a book, ancient book, that type of book you imagine. They turned the pages which were yellow and crinkly. அவங்க கண்டுபிடிச்ச அந்த புத்தகத்தை அப்படியே மெல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த புத்தகத்தோட கலரு ரொம்ப எல்லோ கலரில் இருக்குது, which means very old. And what is mean by the word crinkly? What is mean by the word crinkly? Crinkly means many folded lines. Actually, the book was used repeatedly. So all type of lines, folded lines, all type of folded lines was there in the book. அந்த புத்தகத்தை நாங்கள் மெல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்க்குறதுக்கே எல்லோ கலரில் இருந்தது. அங்கங்கே நிறைய லைன்ஸ் எல்லாம் ஃபோல்டாக இருந்தது. What does it refer means? That book was used frequently, so all type of wrinkles and lines was there in the book, and it was fully funny to read words that stood still instead of moving. அந்த நாங்கள் புத்தகத்தை பரட்டி பார்க்கும்போது அதில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபன்னியாக இருந்தது. ஏன் ஃபன்னியாக இருந்தது அப்படின்றது அந்த வேர்ட்ஸை ரிமெம்பர் பண்ணுங்கம்மா.
வேர்ட்ஸ் தட் ஸ்டுட் ஸ்டில் இன்ஸ்டீட் ஆஃப் மூவிங். அதாவது வேர்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு பதிலாக எல்லா வேர்ட்ஸும் அந்த பேஜில் அப்படியே நிற்கிது, அப்படியே இருந்தது. அதை பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான். எப்படி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நாம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆன் தட் டைம் 2157 they learn something, the words which is always moving. அதாவது வேர்ட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும், அவங்க அதை ரீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் 2157. பட் நவ் we have the words stood still in the book. ஆனால் நாம் படிக்கிற டைமில் புத்தகத்தில் எழுத்து அப்படி பிரிண்ட் ஆகி இருக்கும், நாம் படிக்கிறோம். ஆனால் 2157 என்ன ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா, அதாவது எழுத்துக்கள் எல்லாம் நகரும், நகர நகர நம்ம படிச்சுக்கிறது அப்படின்றது தான். மேபி நகரும்னா கண்டிப்பாக புத்தகத்தில் நகரத்துக்கு வாய்ப்பு இல்லை. மேபி எங்கே நகரும் அப்படின்றது இங்கே பார்க்கலாம் பாருங்கள். வேர்ட்ஸ் தட் ஸ்டுட் ஸ்டில் இன்ஸ்டீட் ஆஃப் மூவிங் த வே they were supposed to on a screen. Yes, students, in 2157 the students will learn all those lessons on a screen. அதாவது திரையில், அதாவது நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரீனில் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மூவ் ஆகும், அந்த மூவ் ஆகிறத படிக்க ஆரம்பிப்பாங்க 2157. you know, and then when turned the book to the page before, அந்த புத்தகத்தோட பேஜெல்லாம் திருப்பி பார்க்கும்போது it get the same words on it that it had when they read it the first time. அவங்க ரீட் பண்ண அதே அவங்க ஸ்க்ரீனில் ரீட் பண்ண அதே லெட்டர்ஸே கூட அந்த புக்கில் இருக்கிறது பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆமாம், இப்போது நாம் 2020 நாம் புத்தகத்தில் பிரிண்ட் ஆகியிருக்கிற எழுத்துக்களை நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம கையில் நமக்கு ஒரு ஓலைச்சுவடி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதுவும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். ஏன் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படின்னா, ஒன்ஸ் தே யூஸ்டு the palm leaves as the text book leaf. அதாவது பனைமரத்தோட ஓலைகளில் தான் முன்னெல்லாம் நம்ம புத்தகங்கள் எழுத்துக்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்தினாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அது மாதிரி 2157 இப்போ இருக்கிற டெக்ஸ்ட் புக்கை பார்க்குறதுக்கு அந்த 2157 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நாம் யூஸ் பண்ணுற புக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். அது போல தான் யூ ஜஸ்ட் இமேஜின் ஸ்டூடெண்ட்ஸ், தென் ஒன்லி யூ கேன் கோட் த மீனிங், தென் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டுட் த you can understand the meaning of the lesson. Yes, students, 2157 they found a ancient type of book. They all amazed to see the words which are always moving, which always stood without moving. நகராம எழுத்துக்கள்லாம் அப்படி இருக்கிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அந்த புக்கு ஓப்பன் பண்ணி அவங்க பேசுகிறாங்க. ஏய் said டாமி சொல்கிறாரு, what a waste when you were through with the book you just throw it away. ஏய் எதுக்காக அந்த மேகி அந்த புக்கை அப்படி பார்த்துட்டு இருக்க? இட் இஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட். அதை பார்த்தாரோ அதை படிக்கிறதுக்கு பதிலாக அதை தூக்கி போடுறியா இல்லையா அப்படின்னு அந்த டாமி கேட்குறான். எதுக்காக டாமி சொல்கிறான் அப்படின்னா, இதை ஏன் வச்சு படிச்சுட்டு இருக்க, வேறு ஏதோ இருக்குது. என்ன இருக்குது? அவர் டெலிவிஷன் ஸ்க்ரீன் மஸ்ட் ஹாவ் ஹேட் million books on it. அவன் சொல்கிறான், இந்த புத்தகத்தை நீ ஏன் கையில் வச்சு படிச்சுட்டு இருக்க? நம்மளோட டெலிவிஷன் ஸ்க்ரீன் யூ சீமா in 2157 everyone will have a television screen. there they have a lot of books. அங்கே நிறைய புத்தகங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ நாம் சிஸ்டத்தில் உட்காந்து படிக்கிறோம்ல, அது மாதிரி அப்போது அவங்களுக்கு அதுதான் ஒரு புக், டெலிவிஷன் ஸ்க்ரீன். ஏன் must have had a million books on it. எஸ், இப்போ கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறதுலாம் நம்மளோட சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அது அப்பப்போ நம்ம எடுத்து படிச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு டைம் இன்னும் ஸ்டில் டெவலப் ஆகியிருக்கும் 2157. இந்த புக்கை ஏன் வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? why do you waste your time on going through with this book? You go to our television screen must have had a million books on it. It is good for plenty more. இன்னும் அதை விட சூப்பரான புத்தகங்களோட நம்ம டெலிவிஷன் ஸ்க்ரீனில் இருக்குது, இதை ஏன் நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் டாமி. அதுக்கு ஐ wouldn't throw it away. இதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் தூக்கி எறிய மாட்டேன் அப்படிங்கிற அந்த மேகி. ஏன்? சேம் வித் மைன் செட் மேகி. இதை நான் என் கூடயே வச்சுக்க போகிறேன். ஷி வாஸ் 11 and hadn't seen as many telebooks as டாமி had. ஷி வாஸ் 11, மேகிக்கு 11 இயர்ஸ் தான் ஆகுது. அவள் பார்த்ததே இந்த மாதிரி டெலிபுக்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தது கிடையாது. ஹி வாஸ் 13, டாமியோட வயசு பார்த்தீங்கன்னா 13 வயசு, அவளுக்கு 11 வயசு அப்படின்றது தான். அவள் மேகிக்கு அது ஆச்சரியமாக இருக்குது அந்த புக்கை பார்க்கும்போது. அவள் சொல்கிறா, சி சேட் வேர் டிட் யூ ஃபைண்ட் இட்? டே எங்கடா டாமி இந்த புக்கை எடுத்த? இன் மை ஹவுஸ், என்னோட வீட்டில் இருந்ததுமா. ஹி பாயிண்டட் வித்தவுட் லுக்கிங் பிகாஸ் ஹி வாஸ் பிஸி ரீடிங் இன் த ஆர்டிக். ஆக்சுவலி see the word for attic, a room on a roof.
எ ரூம் ஆன் எ ரூஃப், அதாவது மாடியில் இருக்கிற ஒரு ரூமை தான் நம்ம ஆட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இன் தமிழ் விசே அலமாரி. அதாவது என்னோட வீட்டில் அந்த அலமாரியில் தான் இருந்தது அந்த புத்தகம் அப்படின்றது. அலமாரி அப்படின்னு சொல்கிறது இங்கே எதுக்காக அப்படின்னா, நம்ம பழங்காலத்தில் கட்டின அந்த வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூஃபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம அப்படியே நம்ம வச்சுருப்போம். வுட்டில் ஏதாவது வச்சுருப்பாங்க. அதில் நாம் யூஸ் பண்ணாத பொருள், இந்த பழங்காலத்து பொருளெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த ஆர்டிக்கில் தான் இந்த புக்கை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி டாமி சொல்கிறான். அவன் ரொம்ப ஈகராக இருக்குது அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு படிக்கலாம் அப்படின்றதுக்கு. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த ஸ்டோரி திஸ் இஸ் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த ஸ்டோரி, த ஃபன் தே ஹேட். ஆக்சுவலி யூ ஹாவ் டு கீப் இன் யுவர் மைண்ட் த பேக்ரவுண்ட் அண்ட் த சுச்சுவேஷன், then only we can get the story ma. Yes, the story happening in 2157. We are in 2020 and we have to imagine the time of 2157 and how the education system will be. Yes students, with this I conclude and let me explain what Asimov explained in the story in the following classes. Yes students, thank you for your support.